ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் 1991ஆம் ஆண்டிலிருந்து 96 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர். 96 இருந்து அப்புறம் 2001 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகள் அவர்களோடு நான் நாகர்கோயிலே தங்கியிருந்தேன். நாகர்கோயில் அவர் வந்திருந்த போது 1 மாத காலம் அவர்களோடு தங்கியிருந்த காலங்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு நானும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த அம்மாவுடைய பயணத்துக்கு ரூட்டு போட்டு எல்லா இடத்துக்கும் போகும். என்னை பற்றி அவருக்கு ரொம்ப நன்றாக தெரியும், அவரை பற்றி எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அண்ணன் செங்கோட்டையன் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா ரொம்ப நல்லது. நான் அவரை பற்றி சொல்லவே இல்லை, யார் பேசினாங்க அப்படிங்கிறதா தெரியும் அப்படின்னு சொன்னேன். சம்மந்தம் இல்லாமல் எங்கள் அண்ணன் எப்பொழுதுமே ஆஜராவார். இப்போ இல்லை, அம்மா காலத்திலேருந்து அப்படி தான். எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஆஜராவை மாட்டிக்கிடுவார். அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நயினார் நாகேந்திரன் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் செஞ்சிருந்தார், திமுகவில் சமரசம் பேசி கொண்டிருக்கிறாருங்க. நான் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நான் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தால், வேறு ஏதாவது கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நான் அரசியல் விட்டு விலக தயார். அண்ணன் செங்கோட்டையன் அமைச்சர் பதவி மட்டும் விழுவதற்கு தயாரா? ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய திறமை, அவருடைய மரியாதை எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் இனிமேல் அது மாதிரி பேச வேண்டாம் என்று நான் கேட்டேன். இல்ல, அமைச்சர் பதவிக்கு விண்ணப்பம் போட்டது எல்லோருக்கும் தெரியும். அது நாடறிந்த உண்மை. அது அவர் மறைத்தாலும் மறைக்க முடியாது. அதற்கு பிறகு அவர் வேண்டாம் என்று முடிவு செய்தது வேறு. முதலே விண்ணப்பம் போட்டிருக்கிறது, விண்ணப்பமே எங்கே இருக்கிறது, அதைத்தான் நான் சொன்னேனே தவிர. ஆகவே அடக்கி வாச வேண்டும் என்று சொன்னார்கள், அடக்கித்தான் நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவரை பொறுத்தவரையிலும் யாரை விமர்சனம் செய்ய வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்கிறார். அதுதான் வேதனையாக இருக்கிறது. அவர் எங்கே அவர்கள் மீது கல் வீசப்படுகிறதோ அந்த கல் வீசப்படுகின்றவர்களுக்கான கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்வது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் அதை சொன்னோம். அது மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்கள் எப்போது சொல்கிற போதும் எங்களை தாக்குவதுதான் அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், 11% பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 4% தேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு, யார் அதற்கு காரணம் என்பதை அவர் விளக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அவா. அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்துகின்ற அளவுக்கு நான் நடந்து கொள்வதில்லை. அவர் அதை புரிந்து கொண்டால் சரி. அவரும் என்னோடு நண்பராக இருந்தவர், என்னோடு அமைச்சரவையில் இருந்தவர். ஆகவே எந்த கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் நேர்மையாக நிலையை அறிந்து கொண்டு யார் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ திருப்பி அவர்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர எந்த தாக்குதலும் இல்லாமல் எங்கள் வழியிலே நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மீது அவர் தாக்குவது என்பது சால பொருத்தமாக இருக்கார்.